கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அன்பு உறவுகளே, முதல் கேள்வியாக யார் அனுப்பியிருக்கிறார் என்று இதில் தெரியவில்லை. ஏனென்றால் என்னுடைய வாட்ஸ்அப்பிலிருந்து இங்கே நேரடியாக ஃபார்வர்ட் செய்வதனால். வணக்கம் அண்ணா, கன்னி தெய்வங்கள் பற்றியும் உங்கள் சேனல் பற்றியும் நான் அறிந்தது ஒரு வாரம் ஆகிறது. அதில் ஊருக்கு மேற்பட்ட ஆடியோக்களை நான் மெய்சிலிர்க்க கேட்டேன். நாங்கள் அறியாமல் செய்த தவறுகள் அனைத்தும் உங்கள் சேனலில் பேசி விடையும் அளித்து கொண்டிருக்கின்றது. எத்தனை சேனல்கள் இருந்தாலும் கன்னி தெய்வம் சேனல் போல் இனி இல்லை. மக்களுக்கு அன்பு வேண்டுகோள். ஸ்மார்ட் போன் இருக்கிறவங்க அனைத்து பதிவுகளையும் பார்க்கிறோம், கேட்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இது கூட இல்லாத மக்களுக்கு இருக்கிறவங்க போய் சொல்லி கன்னி தெய்வ சேனல் பற்றி பேசுங்க, சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. ஒருவேளை அவங்க வீட்டிலையும் கன்னி தெய்வம் இருந்தால் அவங்களும் வணங்கி நன்றாக இருக்கட்டும். பிறர் வீட்டிலும் மாற்றம் உருவாகும். கன்னி தெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். வாழ்க கன்னி தெய்வம். வாழ்க கன்னி தெய்வம் அல்ல, வாழ்க கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய பிள்ளைகள் என்று நான் கூறுவேன். கன்னி தெய்வம் தெய்வம் என்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்மை வாழ வைப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வம் தான் கன்னி தெய்வம். தன் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காகவே தன் பிள்ளைகளின் இல்லத்திற்கு வருகை தந்து தன் பிள்ளைகளை வாழ வைப்பதே அதற்கு எப்படி சொல்கிறது, எல்லாமே அதுதான். அந்த கன்னி தெய்வத்தை பொறுத்தவரையில் தன் பிள்ளைகளை வாழ வைத்தே தீர வேண்டும் என்பதனால் அவர்கள் அந்த குழந்தைகளின் வீட்டிற்கு தேடி வந்து வாசலில் நின்று கண்ணீர் விட்டு மன்றாடி, இறைவனிடம் மன்றாடி கேட்டு, உலகை படைத்தவனை மன்றாடி கேட்டு தன் வீட்டிற்குள் வருகிறார்கள் தன் பிள்ளைகளை காப்பாற்ற. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. என் கணவரின் அக்காவை கன்னி தெய்வமாக வணங்குகிறோம். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து காலம்போக்கு விடும் பொழுது பதி தேங்காயை கொஞ்சம் எழுத்து பிள்ளைகள் இருக்கிறது. ஆகவே இதை நான் திருப்பி பேசுகிறேன், நிதானமாக கேட்டுவிட்டு. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை ஐயா. தாங்கள் போட்ட அனைத்து பதிவுகளும் 1ஆம் பதிவு முதல் 277ஆம் பதிவு வரை பார்த்துவிட்டேன் ஐயா. சில நேரங்களில் பதிவுகள் வராமல் இருந்தால் பார்த்த பதிவை மீண்டும் திரும்ப பார்ப்பேன் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. 277 பதிவுகளை நீங்கள் நிதானமாக பார்த்தது போதாமல் மீண்டும் நம் பதிவுகள் வரவில்லை என்றால் பார்த்த பதிவையே திரும்பவும் பார்க்கிறேன் என்று கூறும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மகிழ்ச்சி அன்பு குழந்தையே, மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் அடுத்தது ஒரு கேள்வி. அண்ணா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் பல கன்னி தெய்வத்தை வணங்கும் அனைத்து மக்களையும், அதுபோக சேனலுக்கு பதிவுகளையும் உங்கள் பிள்ளைகள் பர்சனல் ஒர்க் அனைத்தையும் சமாளித்து வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. யூ ஆர் கிரேட் அண்ணா. நீங்கள் வேறு லெவல் மாஸ் பண்ணுறீங்க அண்ணா. இன்னும் பல்லாண்டு காலம் அனைத்து விதமான வளர்ச்சியும் மேலோங்கி கன்னி தெய்வத்தின் பெயரும் புகழும் அருளும் கிடைத்து எத்திசையிலும் ஒழிக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன் அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அன்பு உறவே, மகிழ்ச்சி. உங்களை போன்ற உறவுகளும் இந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக தான் கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே நம் பயணம் தொடரும். இன்னும் பல ஆயிரக்கணக்கான உறவுகளை நாம் சம்பாதிக்க இருக்கிறோம். மக்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துச் சொல்ல இருக்கிறோம். மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்போம். ஆடியோ கேட்கும் பொழுது ஆஃப் ஆகுது. கன்னி தெய்வம் துணை. அப்பா, நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம்ப்பா. என் பேர் பேச்சு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஆயிடுச்சு. 9 மாத குழந்தை. சரிங்களா? நான் கன்னி தெய்வத்தை வழிபடுங்கன்னு எங்கள் ஜாதகத்தில் சொன்னாங்க. நாங்கள் வழிபடுற முறை நீங்கள் உங்களோட ஆடியோ ஃபுல்லாக கேட்டோம், உங்களோட வீடியோ ஃபுல்லாகவே கேட்டோம் யூடியூப் சேனலில். நாங்கள் முறையாக கையெடுத்து கும்பிடலப்பா. அதை என்ன சொல்கிறதுன்னா, முறையாக நாங்கள் கையெடுத்து கன்னியம்மாவை கும்பிடல. ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். அம்மா வீடு தான் சொந்த வீடு.
மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய 9 மாத பெண் குழந்தை கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் முறையாக எடுக்கவில்லை என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். தவறில்லை. வாடகை வீட்டில் முறையாக எடுக்க வேண்டாம். 4 முக விளக்கை வாங்கி வைத்து அங்கே வழிபடுங்கள். சொந்த வீடு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் முறைப்படி எடுத்து வழிபடுவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு, நம் சேனலில் வரக்கூடிய அத்தனை பதிவுகளையும் நிதானமாக கேளுங்கள், நிதானமாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகள் எல்லாம் தெரியும். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்க இருக்கிறேன். அடுத்த ஆடியோவை கேட்போம். நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான்ப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி 4 முக விளக்கு நான் ஏற்றி கன்னியம்மாவை நான் கும்பிட போகிறேன். மகிழ்ச்சி அம்மா. நல்லபடியாக அந்த கன்னி தெய்வத்தை கும்பிடுங்கள். கும்பிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்க காத்திருக்கிறேன். முன்னாடி பெட்டியில் நானும் சேலை வச்சு தான்ப்பா கும்பிட்றேன். பெட்டியில் சேலை வச்சு எல்லா பொருளும் வச்சு கும்பிட்றோம். இப்போ அந்த பெட்டியில் உள்ள சேலையும் பெட்டியையும் என்னப்பா செய்ய? முதல்ல ஒரு விஷயம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்பது பெரிதல்ல. முதலில் நம் பதிவுகள் அனைத்தையும் பார்த்தீர்களா என்று நான் கேள்வி கேட்டால் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அன்பு உறவே, தெளிவாக ஒரு விஷயத்தை உங்கள் அனைவருக்கும் கூறுகிறேன். அனைத்து பதிவுகளையும் பாருங்கள், அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் முழு விவரங்களும் தெரிய வரும். ஆக நீங்கள் இப்பொழுது இந்த ஆடியோவை பேசும் பொழுதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பார்க்கவில்லை. ஏதோ ஒரு சில பதிவுகளை மட்டும் பார்த்துவிட்டு இங்கு பதில் கேள்வி கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தயவு செய்து கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு முதலில் பதிவுகளை பார்த்துவிட்டு பின்பு வந்து கேள்விகள் கேளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய பதிலுக்கு அங்கே விடை இருக்கிறது. என்னென்னா, சேலை வச்சு முதல்ல நம்ம கும்பிடவே கூடாது. அது மட்டும் இல்லை, வாடகை வீட்டில் நீங்கள் பெட்டி வச்சு பெட்டியில் சேலை வச்சு கும்பிடவே கூடாது. அது உங்கள் சொந்த வீடல்ல, அடுத்தவங்களோட வீடு. அடுத்தவங்க வீட்டை நீங்கள் அந்த உரிமை கொண்டாடக்கூடாது. கன்னி தெய்வம் ஒருபோதும் கொண்டாடுவதில்லை. இருந்த போதிலும் நீங்கள் நம்பி கும்பிட்டதனால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த சேலையை முறைப்படி எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் எடுத்து கட்டிவிடுங்க. தயவு செய்து அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். இதற்கு ஏற்கனவே பதில் கூறியிருக்கிறேன், இருந்தாலும் இதற்கு மீண்டும் பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வத்திற்கு பட்டுப்பாவடை சட்டை தான் வைத்து வணங்க வேண்டும், சேலைகள் அல்ல. அந்த வாடகை வீட்டில் பட்டுப்பாவடை சட்டை எடுத்து வைத்து அன்றே அதை ஒரு குழந்தைக்கு கொடுத்து விட வேண்டும். இதெல்லாம் தனிப்பதிவாகவே போட்டிருக்கிறேன். இருந்த போதிலும் உங்களுக்கு இதற்கு பதில் தந்திருக்கிறேன். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு வேறு கேள்விகள் இருந்தால் பதில் தருகிறேன். நாங்கள் முறையாக வழி எடுக்கலப்பா. முறைப்படி நாங்கள் கன்னியம்மாவை கூட்டிட்டு வரல. இந்த 2 வருட காலங்களாக எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இருந்தாலும் விடாமல் நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம். நீங்கள் உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுலேருந்து தான்ப்பா தெரியுது நாங்கள் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோன்னு சொல்லி. அதனால் கண்டு எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும். மகிழ்ச்சி அம்மா. என்னுடைய வீடியோக்கள் முழுவதும் பார்த்திருக்கிறதாக நீங்கள் கூறுகிறீர்கள். மகிழ்ச்சி. தயவு கூர்ந்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து விடுங்கள். ஏதாவது குறை வைக்க வேண்டாம். இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைத்து உறவுகளும் நம் கன்னி தெய்வ சேனலில் வரக்கூடிய அத்தனை பதிவுகளையும் பார்க்க வேண்டும், கட்டாயமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஒரு தெய்வத்தின் அருமை பெருமை நிறைகள் குறைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். தெய்வத்திற்கு குறையே கிடையாது. தெய்வத்தை வணங்கக்கூடியதில் நாம் குறை வைத்தால் உங்களுக்கு தெரிய வரும் என்பதை கூறுகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம், கேட்டு அதற்கு பதிலளிப்போம். இப்போ நாங்கள் முறையாக வழி எடுக்கணும்னா ஆடி மாதம் கன்னியம்மாவை கும்பிடணுமாப்பா. வாடகை வீட்டில் இருக்கோம், நாங்கள் குத்து விளக்கு வச்சே சாமி கும்பிட்டுக்கிறோம்ப்பா. 4 முக குத்து விளக்கு வச்சு. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஆடி மாதம் கும்பிடுங்க. ஆனால் துணி எடுத்து வைப்பதாக இருந்தால் அன்றே அதை ஒரு குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள். இருப்பு வைக்க வேண்டாம். சொந்த வீட்டில் மட்டும்தான் வருடம் முழுவதும் அதை இருப்பு வைத்துவிட்டு மறுவருடம் அதை எடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். புது துணியை மீண்டும் உள்ளே வைக்க வேண்டும். இப்படி வருடம் அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பதனால் அதை விட்டுவிடலாம், பிரச்சனை இல்லை. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் பெட்டியில் வச்சிருக்கிற இதை என்னப்பா நாங்கள் செய்யலாம்? அதை இப்பயே எடுத்துடலாமாப்பா? எடுத்துட்டு கன்னியம்மாக்குன்னு நாங்கள் விளக்கு வாங்கி ஏற்றலாமாப்பா? எனக்கு கொஞ்சம் இந்த இதுக்கு ஆடியோவை கொஞ்சம் ரிப்ளை பண்ணு. கண்டிப்பாகம்மா. உங்களை மாதிரியான விவரம் தெரியாதவர்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்து சொல்ல தான் இங்கே இருக்கிறேன். நிச்சயமாக உங்களை போன்றவர்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சேலையை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்துக்கு 4 முக விளக்கு வாங்கி வைத்து தீபம் ஏற்றுங்கள், வழிபடுங்கள். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம்.
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை அப்பா. மகிழ்ச்சி அம்மா, கன்னி தெய்வமே துணை அம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவே கேட்போம். பெட்டியை மட்டும், பெட்டியை உள்ள பொருளும் பெட்டியையும் என்னப்பா செய்ய? ஆடி மாதம் வரையும் நாங்கள் வச்சிருக்கவா? அப்படி இல்லைன்னா அதை எடுத்து யாருக்கும். இதற்கு நான் பதில் கூறிவிட்டேன். ஆகவே இந்த பதிவை கடந்து செல்கிறேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டை. கன்னி தெய்வத்தை 2 வருஷமா நாங்கள் வழி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. இந்த 2 வருடங்களாக முடிஞ்சுப்பா. இந்த ஆடி மாதம் வந்தால் 3ஆவது வருஷம்ப்பா. பாவாடை சட்டை எடுப்போம்ப்பா, ஆனால் அது ஒரு குழந்தைக்கு கொடுத்துருவோம். அந்த குழந்தைய போட்டு வீட்டுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு தான்ப்பா இருப்போம். இன்னைக்கு சேலை மட்டும் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன்ப்பா. அது என்னம்மா பைத்தியக்காரத்தனமான ஒரு கணக்கு? அதாவது பாவாடை சட்டை எடுப்பீங்க, அதை ஒரு குழந்தையை கொடுப்பீங்க, அது விளாண்டுக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. பிறகு சேலையும் எடுத்து வச்சுருப்போம். நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே கன்னி தெய்வம் வருவதற்கு வாய்ப்பில்லை. வேறு ஏதாவது துஷ்டாவிகள் வருகை தந்திர போகிறது, பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் பேசிவிட்டு எதையும் செய்யுங்கள். தவறுதலாக வழிபட்டு பேய்களை பிடித்து கொண்டு பின்பு குத்துதே குடையுதே என்று மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு பேய் வந்து பிடித்து விட்டதென்றால் அது தனக்கு தகுந்தாற்போல் 10 பேயோ 20 பேயோ நண்பர்களை எல்லாம் சேர்த்து கொள்வார்கள். ஒரு பேயை விரட்டுவதற்கே படாத பாடுபட வேண்டும். 10 அல்லது 15 அல்லது 20 பேய்கள் சேர்ந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக காவு வாங்காமல் விடாது, உயிரை எடுக்காமல் விடாது. ஆகவே தெளிவாக வழிபடுங்கள். முட்டாள்தனமான வழிபாடு உங்களுக்கும் நல்லதல்ல, அந்த கன்னி தெய்வத்திற்கும் நல்லதல்ல. மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன். அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கப்பா. அந்த பெட்டியையும் அந்த சேலையும் எடுத்துறவாப்பா. எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டு நான் வந்து 4 அதை கொடுத்துருங்கம்மா. கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. அதை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க, அது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டேன். அந்த பெட்டியை உங்களுக்கு கால்படாத இடத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க, ஓடுற ஆற்றுலையோ எதுலேயோ. மீண்டும் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்கும் வரை எந்தவித துணியும் எடுத்து வைக்க வேண்டாம். அப்படி துணி எடுத்து வைத்து வணங்கினால் அதை யாருக்காவது அன்றே கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறேன். பல பதிவுகள் அதற்கு தனிப்பதிவாகவே போட்டிருக்கிறேன். பதிவுகளை எல்லாம் பாருங்கள். 4 முக விளக்கு ஏற்றி நான் வந்து என்னோட கன்னி தெய்வத்தை நான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்ப்பா. என்னோட பிள்ளைய நான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்ப்பா. எங்கள் பக்கத்து ஏரியாவில் வந்து ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குப்பா. அங்கே ஒரு அம்மா வந்து சாமி ஆடி என்கிட்ட சொன்னாங்க, கன்னி கன்னி தெய்வம் வீட்டு வாசலில் நிற்கி, அதுக்கு விளக்கேற்றி நீ சாமி கும்பிட்டா வருவா உள்ள, நீ விளக்கேத்துன்னே சொல்கிறாங்கப்பா. எனக்கும் ஒரு மனசா நிம்மதியாகவே இல்லைப்பா. கன்னி அம்மாவை நான் வழி எடுக்கணும்ப்பா. அவங்கள நான் வழி எடுத்து கும்பிடணும்ப்பா. அவங்கள அது தாராளமாக அந்த கன்னி தெய்வத்திற்காக 4 முக விளக்கு வாங்கி நீங்கள் கும்பிடுங்கள். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. இருளாய் அம்மாவுக்கு பாலும் பழமும் வைத்து கும்பிடுவது, கும்பிட்ட பிறகு நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். இந்த முறை நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே பள்ளி வந்து சாப்பிட்டது ஐயா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஐயா. அதான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணினேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டோம். எப்போவுமே ஒரு சின்ன தட்டில் செவத்தை ஒட்டி பள்ளிக்கு வைப்பேன், விளக்கு பக்கத்தில் அம்மாவுக்கு வைப்பேன். அம்மா பக்கத்தில் வைத்ததை சாப்பிட்டது ஐயா, வேறு ஒன்றும் இல்லை ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள். பள்ளி தெய்வத்தை நாம் தெய்வமாக நினைத்தாலும் கூட நாம் கன்னி தெய்வத்தை வணங்கும் பொழுது பள்ளி தெய்வங்களின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று மகிழ்ச்சி அடைவது சிறப்பு. ஆனால் ஒரு பள்ளிக்கு நீங்கள் தனியாக வைத்து புழக்கத்தில் இருந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் எப்படி வைக்காமல் விட்டிருக்கலாம்? ஆகவே அது தவறுதான். இருந்தாலும் அந்த பள்ளி அதை வந்து தெய்வத்தின் பிரசாதத்தை சாப்பிட்டிருக்கிறது. சாப்பிட்ட போதிலும் எதற்கும் அசராமல் அஞ்சாமல் அதை அப்படியே நீங்கள் அனைவரும் சாப்பிட்டிருக்கிறீர்கள். ஆகவே அது தெய்வத்தின் பிரசாதம், தெய்வத்தின் பிரசாதம்தான். விஷமாக ஒரு காலமும் ஆகாது. உணர்வோடு நீங்கள் சாப்பிட்ட காரணத்தினால் அந்த பள்ளியின் நாக்கு பட்டிருந்தாலும் கூட அது உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் இதே போன்று வேறு எதிலாவது பள்ளிகள் வந்து சாப்பிட்டிருந்தாலோ எச்சம் போட்டிருந்தாலோ அதை சாப்பிட்டு விட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் கன்னி தெய்வத்திற்கு தன் பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தெரியும். தன் பிரசாதத்தையே ஒரு பள்ளி வந்து தின்னிருக்கிறது. அந்த பிரசாதத்தை எடுத்து நீங்களும் சாப்பிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் ஒருவருக்கும் ஒன்றும் செய்யவில்லை. இங்கே தான் கன்னி தெய்வத்தின் மகிமை இருக்கிறது. மகிழ்ச்சி உறவே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம்.
கன்னி தெய்வம் துணை ஐயா. ஃப்ரீயாக இருக்கீங்களா ஐயா? இப்போ பேசலாமா? இப்போ நான் ஃபோன் பண்ணவா ஐயா? வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க ஐயா. மகிழ்ச்சி அம்மா. இந்த ஆடியோவை நான் கேட்கும் பொழுது சரியாக மணி 12:48, 1 மணி ஆக போது விடியற்காலை. இருந்தாலும் கூட நிச்சயமாக நீங்கள் எப்பொழுது எனக்கு ஃபோன் பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் ஃபோனை கண்டிப்பாக அட்டன் செய்வேன். நான் யாரிடத்திலாவது கன்னி தெய்வங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் ஃபோனை சைலண்டில் போட்டு விடுவேன். இது உங்களுக்கும் தெரியும். ஆகவே தாராளமாக நீங்கள் ஃபோன் செய்யலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கான பதில். அண்ணா, வாடகை வீட்டில் கன்னி தெய்வத்தை எப்படி வணங்குவது என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நான் நிறைய பதிவு உள்ளே கூறியிருக்கிறேன். அனைத்து பதிவுகளையும் பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம். ஐயா வணக்கம். கன்னி தெய்வத்திற்கு காளி சக்தி எப்படி கிடைக்கும்? காளி அவதாரம் எடுக்க முடியுமா? 2, மாந்திரிகனிடம் கன்னி தெய்வம் சிக்கிவிட்டால் மாந்திரிகனின் ஏவல் படி வாரிசுகளுக்கு தீமை செய்யுமா என்பது உண்மையா என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு கன்னி தெய்வம் நினைத்தால் கடலளவு பறந்து விரிந்து இருக்க முடியும், வானளவு வளர முடியும், நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டீங்க, காளி அவதாரம் எடுக்க முடியுமான்னு. காளி அவதாரம் எதுக்கு? கன்னி எடுக்கணும். கன்னியோட அவதாரத்தை கன்னி எடுத்தாலே பெரிய விஷயம். அடுத்த தெய்வத்தின் அவதாரத்தை எடுப்பவள் கன்னி அல்ல. தன் அவதாரத்தை, தன் சுய உருவத்தை உங்களுக்கு காட்டுபவள் கன்னி. நம்பி பிடிப்பவனுக்காக எப்பேற்பட்ட பில்லி சூனிய ஏவல் எதை வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்பவள் கன்னி. பூமி முதல் வானம் வரை எழுந்து நின்று தன் பிள்ளைகளை காத்து நிற்பவள் கன்னி. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்பு இன்னொரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. ஒரு மாந்திரிகனிடம் கன்னி பிடிபட்டு விட்டால், சிக்கிவிட்டால், அந்த மாந்திரிகனின் ஏவல் படி வாரிசுகளுக்கு தீமை செய்யுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. தன் பிள்ளைகளை அழிப்பதற்கு அந்த கன்னி தெய்வம் வந்திருக்கிறது, தன் பிள்ளைகளை காப்பதற்கு வந்திருக்கிறது. அது இந்த கேள்வியை பார்த்தவுடன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தவறான சிந்தனை. நீங்கள் உங்கள் கெட்ட நேரம், உங்களுடைய கெட்ட சிந்தனை, நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதை விட்டு கன்னி ஒருத்தன் கையில் சிக்கிட்டா நான் தான் பிள்ளைகளையே தன் வாரிசுகளையே அழித்து விடுமா, தீமை செய்யுமான்னு கேட்குங்க. முதல்ல நீங்கள் பரிசுத்தமாக மாறுங்க, நீங்கள் உத்தமமாக மாறுங்க, நம்பி பிடிங்க. நம்பாமல் இருந்தால் தான் இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அன்புக்குரியவரே, உங்களுக்கான பதில் அல்ல இது, உங்களை போன்ற அனைவருக்கும் உள்ள பதில். தயவு செய்து கன்னி தெய்வத்திடம் மட்டும் கேவலமான கேள்விகள் கேட்காதீர்கள். தன் பிள்ளைகளுக்காக தன்னை அழித்துக் கொள்வாள். தன் பிள்ளைகளுக்காக தன் தெய்வ சக்தியை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தன் பிள்ளைகளை எவனிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டார். தன் பிள்ளைகளை காப்பதற்காக தன்னை அடமான வைக்கிறாள். தன் பிள்ளைகள் மது அறிந்து விட்டு எங்கோ ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் விழுந்து கிடக்கு. அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த சாக்கடைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். அவள் தான் கன்னி தெய்வம். தன் பிள்ளைகள் கொடுத்து விட்டு பஜாரில் 4 பேர்கிட்ட சண்டை போட்டு கிடக்கு. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கேன்னு சொல்லி பாதுகாப்பதற்காக அங்கே போய் நிற்கிறாள். அவள் தான் கன்னி தெய்வம். ஆனால் மது அருந்துபவனை பார்த்தால் கன்னி தெய்வத்திற்கு பிடிக்காது. மது அருந்துபவனை பார்த்தால் கன்னி தெய்வத்திற்கு பிடிக்காது. நீ அந்த மதுவை அறிந்துவிட்டு உன் குடும்பத்தை மறந்து, உன் சுய கௌரவத்தை விட்டு, நீ நடுரோட்டில் லுங்கி இல்லாமலும் துணி இல்லாமலும் ஆடை இல்லாமலும் உருண்டு பிறண்டு நீ எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்பதை கூட மறந்து நீ வாழ்கிறாய். உன் சுய கௌரவம் என்னாவது? ஒரு மது அருந்துவதனால் எத்தனை வாழ்க்கை நாசமாக போகிறது. குடிப்பவன் குடிப்பதோடு நிறுத்துவதில்லை, அதற்கப்புறமாக சூதாடச் செல்கிறான், விபச்சாரம் செய்கிறான். இதன் மூலமாக தன் குடும்பத்தை தானே அழிக்கிறான். தயவு கூர்ந்து கன்னி தெய்வத்தை சாதாரணமாக எடை போடாதே. நீ கேட்ட கேள்வி எனக்கு கோபம் வரவில்லை. அந்த கேள்வியின் மீது தான் கோபம், உன் மீது அல்ல. கேட்கக்கூடிய கேள்விகள் சரியானதா என்று தெரிந்து கேளுங்கள். ஒரு மந்திரவாதியிடம் சிக்கிக்கொண்டால் தன்னை அர்ப்பணிக்குமே தவிர தன் பிள்ளைகளை அழிக்க வரவே மாட்டாள். எப்பேற்பட்ட மந்திரவாதி அந்த கன்னி தெய்வத்தை வைத்து உன்னை அழித்து விட முடியுமா என்றால் ஒரு காலமும் முடியாது. அவள் எப்போ அங்கேருந்து தப்பிச்சு வருவான்னு தான் இருப்பாளே தவிர அவன் கூட இருந்து ஒன்று அழிக்க எனக்கு தெய்வம் என்ன முட்டாளா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன்.
ஆகவே அன்பு பிள்ளைகளே, எக்காரணத்தை கொண்டும் கன்னி தெய்வ விஷயத்தில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததொரு கேள்விக்கான பதில். அண்ணா, இன்று மாலை நமது வீட்டில் கன்னிபதியில் பூஜை செய்யும் போது எனது மகள் மணியை வாங்கி அடித்துள்ளார். சில நேரங்களில் அவ்வாறு செய்வது வழக்கம். ஆனால் இன்று மணியே கீழே போட்டுவிட்டார். அதில் மணி சிறிதளவு உடைந்து விட்டதண்ணா, என்ன செய்வதண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு கவலையும் வேண்டாம். தன் தாயுடைய பொருளை எடுத்து தன் பிள்ளை தெரியாமல் அறியாமல் கைதவறி கீழே போட்டிருக்கிறாள். அந்த தாய் என்ன செய்வாள்? கோபப்படவே மாட்டாள். அனைத்தும் அறிந்தவள் கன்னி தெய்வம். இன்னைக்கு மணி உடைங்கிறது கூட அவளுக்கு தெரியும். தெரிந்தும் தன் குழந்தையை எடுக்க வைத்து அழகு பார்ப்பவள், மகிழ்ச்சி அடைபவள் கன்னி தெய்வம். ஒரு குழந்தை தானே எடுத்து கீழே போட்டது, அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். அந்த குழந்தை தெய்வத்தை ஏசி விடாதே, அந்த குழந்தை தெய்வத்தை அடித்து விடாதே. அது மிகப்பெரிய தவறு. அந்த குழந்தையை அந்த கன்னி தெய்வம் ஒரு காலமும் அடிக்காது, திட்டாது, ஏசாது. பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கும் தன் பிள்ளை தன் மணியை எடுத்து கீழே போட்டு விட்டதே என்று. ஆக நமக்கு நாளை புது மணி வரும் என்ற மகிழ்ச்சியில் தான் இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு புது மணி வாங்கி வைத்து அவர்களை வழிபாடு செய்யவும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். இப்போது என்ன செய்வதண்ணா? ஏன் இப்படி நடந்தது என்று குழப்பமாகவும் வருத்தமாகவும் உள்ளதண்ணா. எது நடந்தாலும் நம் கன்னி தெய்வம் எப்பொழுதும் நம் கூடவே இருக்கிறார்கள் என்றுதான் இருக்கிறேன் அண்ணா. உடைந்த மணியை கொடுத்துவிட்டு வேறு புதிய மணியை வாங்கி வைக்கலாமா அண்ணா? பதித்தாருங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள். பதில் ஏற்கனவே தந்துவிட்டேன். மணியை மாற்றுங்கள், புதுமணி வையுங்கள், குழந்தையை வையாதீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆடியோ. கன்னி தெய்வம் துணை. அப்பா, நான் பந்தல்குடியிலேருந்து சித்ரா பேசுகிறேன்ப்பா. நேற்று நைட்டு என் கனவுல சின்ன குழந்தை வந்து என் கூட படுத்து கிடக்கிறது மாதிரி இருந்துச்சுப்பா. யார் குழந்தைன்னு தெரியலை. ஆனால் அவங்க வந்து என் கூட இருந்தாங்கப்பா. ரோட்டில் பார்த்தேன், சின்ன குழந்தை. அது பாவம் வெளியில் படுத்து கிடந்தது மாதிரி இருந்துச்சு. நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்படி கனவு கண்டேன்ப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலப்பா. இதற்கு அர்த்தம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் கன்னி தெய்வத்தை, ரோட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எடுத்து தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்தது பெரிதல்ல, நம்பி வணங்க வேண்டும். கொண்டு வந்தது பெரிதல்ல. எந்த சூழ்நிலையிலும் உன் கன்னி தெய்வத்தை மறுதளிக்கக்கூடாது. நீ தூக்கி வந்தது பெரிதல்ல. எந்த சூழ்நிலையிலும் அவளுக்கு பூஜை வைக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம் ரூபனிசா லைசால் அத்தைகளின் பதி வேலை நடக்கிறது. அதுவும் ரூபனிசா லைசால் அத்தைகளின் பிள்ளைகளே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அத்தைகளின் பதிகளை நவுட்டி விட்டு குத்து விளக்கை எடுத்து இன்னொரு பகுதியில் வைத்து விட்டு முழு பதியையும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். மாலை சரியாக 6 மணி 1 நிமிடம் இருக்கிறது. 5:59. என்னையும் அறியாமல் பேசி கொண்டிருந்தவர்களிடம் ஒன்றும் சொல்லாமல் நேரடியாக அந்த பதிக்குள் சென்று நிற்கிறேன். ஆனால் பதியில் அத்தை எங்கே இருக்கிறார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பதிக்குள் தான் இருப்பார்கள். தூசி இருக்கும், என்ன வேணாலும் அங்கே இருக்கலாம். ஆனால் பதிக்குள்ளேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம் பதியை எவ்வாறு வேலை பார்க்கிறார்கள், நம் பதியை எந்த அளவிற்கு மனப்பூர்வமாக செய்கிறார்கள். அவர்களின் அதாவது கன்னி தெய்வத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த இடத்தில் அந்த பதியை நாம் தயார் செய்யவே இயலாது. எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அத்தைகள் பதியில் தீபம் ஏற்றலை, அத்தைகள் பதியில் எதுவுமே இன்றைக்கி பண்ணலை. ஆனால் என்னுடைய மனசை பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக தூசி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் உள்ளே போல. ஏன்னா செய்யக்கூடிய பிள்ளைகள் அத்தைகளை வணங்கக்கூடிய பிள்ளைகள். அப்போ எனக்கு அதில் கவலையே இல்லை. காலையில் அவங்க வந்து கேட்கும்போது நான் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய்யுங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஐடியா கொடுக்கக்கூடிய மைண்டு எனக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அத்தைகளை நம்பி வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அவர்களும் அத்தைகளை நம்பி வந்து வணங்கக்கூடிய பிள்ளைகள். அப்போ அந்த பொறுப்பு சிறப்பாக இருக்கும். காலை 6 மணிக்கு வேலை ஆரம்பித்து நைட்டு மணி 12:57 ஆகிறது. இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது பணத்துக்கான வேலையா என்றால் இல்லை, பக்திக்கான வேலை. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கதையை விட்டுருவோம். இப்போ உள்ள விளக்கில்லை, உள்ள பூஜை வைக்கலை, நம்ம தீபம் ஏற்றவில்லை. ஆனால் 6 மணிக்கு நான் மணி அடித்தவர் போன்று உள்ளே போய் நிற்கிறேன். எதுக்காக? நம்மளை நம்ம அத்தை கவனிச்சிட்டு இருப்பாங்க. பிள்ளைய காங்களைய 6 மணிக்கு தீபத்தை வருவான், அன்றைக்கி வேலை செய்கிறேன்னா வெளியே இருக்கானா பிள்ளை
அப்படி நினைப்பாங்க. இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நீங்களும் நினைத்தால் உங்களுடைய குடும்பமும் வளரும். பணம்லாம் பெருசே கிடையாதுங்க, பேப்பருங்க. அந்த பேப்பரை நீங்கள் சாப்பிட முடியுமா? ஒன்றுமே கிடையாது. வாழணும், வாழ பிறந்திருக்கோம், வாழ்ந்தே தீரணும். அதுக்காக ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்? சாவின் விளிம்பை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு பிறந்த நாளில் கேக் வெட்டி கொண்டாடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். நாம் சாவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். அந்த பிறந்த நாளுக்கு எத்தனை பேருக்கு நம்ம நல்லது செஞ்சுருப்போம், அதை யோசிக்கிறதில்ல. அந்த பிறந்த நாளுக்கு எத்தனை பேர்ட்ட கோவப்படாமல் இருந்திருப்போம், அதை யோசிக்கிறதில்ல. சரி, இதையும் விட்டுருவோம், ட்ராக் மாறுது. ஆக உங்கள் கன்னி தெய்வத்தை கனவில் நீங்கள் இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்திருக்கிறீர்கள். ஆக வீட்டிற்குள் எடுத்து வந்தது பெரிதல்ல, கண்ட கனவு பெரிதல்ல. இனி நீ வாழ்வது தான் பெரிது. நம்பிக்கையோடு வாழ். சொந்த வீடாக இருந்தால் முறைப்படி எடுத்து விடு. யோசிக்காத, கடன் வாங்கினாலும் எடுதாயி, கஷ்டப்பட மாட்டா, நிச்சயமாக வாழ்வா. ஏனென்றால் இதை ஏன் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்றால், நாங்கள் எல்லாம் பல பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்தாள்கள். இன்று இவ்வளவு ஃப்ரீயாக இரவு 12:59க்கு மனம் விட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா சாதாரணமாக பேசலை, தொண்டை வலிக்கும் வரி அந்த அளவுக்கு வேகமாக பேசி தான் பழக்கமே தவிர மெதுவாக பேச தெரியாது. வழியில் பயம் எதுக்கு? மடியில் கணம் இல்லை, அதனால் வழியில் பயம் எதுக்கு? மனசில் உள்ளது அப்படியே அந்த இடத்துல லைவாக பேசி தான் பழக்கமே தவிர எழுதி வைத்தோ பார்த்தோ படித்தோ பேசுவது இல்லை. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு செகண்டில் வரக்கூடியது. இந்த செகண்டில் நினைக்கிறது இந்த செகண்ட்லேயே பேசி முடிச்சுட்டு போயிடுவேன். இதே பேச்சு போன பதிவில் இருந்துச்சானா எனக்கு தெரியாது. அன்றன்ற பேச்சை அன்றன்றே நான் மறந்து விடுவேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் முறைப்படி எடுத்து வணங்குங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் 4 முக விளக்கு வாங்கி வாடகை வீடாக இருந்தாலும் வணங்குங்கள். வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கிறேன். என்ன கேள்வி என்னன்னா, எனக்கு முன்னாடி 2 பேர் அண்ணன் ஒரு அக்கா இறந்துருக்குறாங்க. ஒருத்தங்க பிறந்து இறந்தாங்க, ஒருத்தங்க வயிற்றுலேயே இறந்துட்டதா சொன்னாங்க. ஆனால் என் அம்மா சின்ன வயசுலேயே என்னையும் என் தம்பியை விட்டுட்டு இறந்துட்டாங்க. டீட்டெயில் கேட்க முடியல. அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அப்பாவும் இப்போ இறந்துட்டாங்க. இது ஜாதகத்துலேயும் கண்ணி வர்றதா சொல்லலை. நாங்கள் என் தம்பி இருக்கிறான். இப்போ என் தம்பியை நான் எப்படி கும்பிட சொல்லணும்? எனக்கு இது ஒரு வழிகாட்டுங்கண்ணா. யாருமே சொல்லலைன்னா நீங்கள் சொல்கிறப்ப தான் அதுவே தெரியுது. எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுங்கண்ணா. என் தம்பியை எடுத்து கும்பிட சொல்கிறேன். ஒரு நல்ல பதில் சொல்லுங்கண்ணா. நான் எதாவது தப்பாக கேட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஒரு தவறும் இல்லை, கேள்வி சரியானது. ஆனால் நீங்கள் அனைத்து பதிவுகளையும் கேட்டுவிட்டால் இந்த கேள்வி உள்ளேயே பதில் இருக்கிறது. கேட்ட கேள்விகளுக்கே நான் திரும்ப திரும்ப பதில் தந்து கொண்டிருந்தால் இருப்பவர்களுக்கும் போர் அடித்து விடும். ஆகவே அன்பு சகோதரி அவர்களே, நீங்கள் உள்ளே சென்று ஒவ்வொரு பதிவாக பாருங்கள், ஒவ்வொரு பதிவுகளையும் கேளுங்கள். நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அனைத்து பதிலும் உள்ளே இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, 280 பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக 13 பதிவுகள் மைனஸில் இருக்கும். -13, -12, -13, -10, -9, -8, -7 இப்படி வரிசைப்படி பிறகு 280 வரை போட்டிருக்கிறேன். தாராளமாக நிதானமாக ஒவ்வொன்றாக பார்த்தாலும் கூட 30 நாளில் இந்த 300 பதிவையும் பார்த்து முடிச்சிடலாம். வேகமாக பார்க்கணுன்னு நினச்சா 15 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். உள்ளே கேளுங்க, கேட்க கேட்க நிறைய விடை உங்களுக்கு கிடைக்கும். அதற்கும் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஃபோன் செய்யுங்கள். உங்கள் தம்பியை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன். ஃபோனை எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினைக்காதுங்க. நான் வேலை இல்லாதவன் கிடையாது. காலை 7 மணிக்கு இன்றைக்கி முழித்தேன். இங்கே வருகை தந்த கன்னிவெளி பிள்ளைகளை வரவேற்று அத்தைகளுக்கு பணி செய்கிறார்கள். இப்பொழுது மணி 1-2, அவர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் கன்னி தெய்வத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு கன்னி தெய்வத்திற்காக அவசரமாக இரவு 7:30க்கு திருநெல்வேலியை நோக்கி ஓடினேன். 10 மணிக்கு என் ஊருக்கு வந்துட்டேன். அப்போ என்ன ஓட்டங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாமே கன்னி தெய்வம்தான் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
கன்னி தெய்வமே